Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு 5 வகையான non veg gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First நம்ம பார்க்க போறது white chicken gravy. இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல 20 கிராம் பூண்டு, 20 கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், 1 அல்லது 2 பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச முந்திரி 20 சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் தயிர் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு panல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். இதுல ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சிருந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் 2 பச்சை மிளகாயை முழுசாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம கொஞ்சமாக காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்து நம்ம இதை இறக்கிடலாம். நம்மளோட ஒயிட் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம மட்டன் கீமா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம 3 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். வரமிளகாயை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அது கூட பொடியை நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இது கூட ஒரு 300 கிராம் அளவுக்கு மட்டன் கொத்துக்கறியை சேர்த்துக்கலாம். மட்டன் கொத்துக்கறியை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு
தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மட்டன் கொத்துக்கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 300 கிராம்லேருந்து 400 கிராம் வரைக்கும் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். அது கூட 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை மூடி ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு அதில் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆனியனோட எட்ஜஸ்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 6 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதில் 3 கிராம்பு, 1 இன்ச்சு சைஸில் பட்டை 1, 1 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு 20 ஊற வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். சிக்கனை மேரினேட் பண்ணும் போதே முந்திரியை வந்து ஊற வச்சுடுங்க. இந்த வதக்கின வெங்காய தக்காளியை நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த ஆனியன் தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா குக் ஆகலை அப்படின்னா அது வந்து தக்காளி சட்னி மாதிரி ஆகிடும். அதே மாதிரியே புளிப்பு தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆன பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு அதில் பாதி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கின பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தய இலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காய தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சர்க்கரை, அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த மசாலா மீதி இருந்துச்சுன்னா அதையும் இந்த கிரேவிலேயே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி கொதி வரும்போது அதில் காஞ்ச வெந்தயக்கீரை இலையை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கிடலாம். உங்கள்கிட்ட க்ரீம் இல்லை அப்படின்னா பால் ஆடை இருந்துச்சுன்னா அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ரிச்சான டேஸ்ட் அண்ட் லுக்கை கொடுக்கும். இப்போ பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம
green mutton gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் புதினா இலை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம 1 இன்ச்சு சைஸ்க்கு பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு வரமிளகாயை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட 400 கிராம் மட்டனை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போது இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 முந்திரியை சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட்டை இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மட்டன் கிரீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது தந்தூரி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 1/4 கப் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் தந்தூரி சிக்கன் மசாலா. இது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கீரல் போட்டு வச்சுருக்க சிக்கனில் லைட்டாக அங்கங்கே ஃபோக்கால் குத்தி விட்டுக்கோங்க. குத்தி விட்டுட்டு அந்த சிக்கனை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை மூடி ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கிரில் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது மேலே வச்சு இதை வந்து ஓவனில் 170 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு அதை வெளியில் எடுத்து
அந்த லெக் பீஸை இன்னொரு சைடு திருப்பி போட்டு மறுபடியும் ஓவனில் வச்சு 170 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எண்ணெயில் போட்டு பாதி அளவுக்கு வெந்த பிறகு இந்த மாதிரி ஸ்டவ்லேயே டைரெக்டாக வச்சு குக் பண்ணிக்கோங்க. கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறின பிறகு அதில் இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி. புளிப்பில்லாத தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி சேர்த்துக்கலாம். புளிப்பான தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி பாதி அளவுக்கு வெந்த பிறகு அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம மேரினேட் செஞ்சு வச்சிருந்த மசாலா இருந்துச்சுன்னா அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரில் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போது நம்மளோட தந்தூரி சிக்கன் கிரேவியும் தயாராகிடுச்சு. இந்த 5 வகையான நான்வெஜ் கிரேவியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.